எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம ஈசனின் திருவிளையாடல் கதைகளை ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு திருவிளையாடல் புராணத்தின் 9 மற்றும் 10வது படலங்களான 7 கடல் அழைத்த படலம் மற்றும் மலையேற்று வசனை அழைத்த படலம் பற்றி தான் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா இந்த 2 கதைகளுமே ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்பு கொண்டது. அதனால இவற்றை ஒன்றாக கேட்டால்தான் முழுமையான சுவாரஸ்யம் கிடைக்கும். பார்க்கலாமா? நாம முதலில் 7 கடல்களும் ஒன்றாக மதுரைக்கு ஏன் வந்தது? அவற்றை வரவழைத்தது யார்? அதற்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன? இந்த வியப்பூட்டும் சம்பவங்களை விளக்கும் 7 கடல் அழைத்த படலத்தை பற்றி பார்க்கலாம். மீனாட்சி அம்மனின் திருமணம் சிறப்பாக முடிந்த பிறகு சிவபெருமானிடமும் மீனாட்சி அன்னையிடமும் விடை பெற்று கொண்டு காஞ்சனமாலை தேவியிடமும் விடைபெற வேண்டும் என்ற மரியாதை எண்ணத்தோடு கௌதம மகரிஷி என்ற முனிவர் அவர் இருக்குமிடம் வந்தார். இவர் சாதாரண முனிவர் அல்ல. ஸ்ரீராமரால் சாப விமோசனம் பெற்ற அகலிகையின் கணவர். அது மட்டுமல்லாமல் தேவேந்திரனே தவறு செய்தாலும் அவரையே சபிக்கும் அளவு ஆற்றல் கொண்ட மகாதவ முனிவர். அப்படிப்பட்ட மகாமுனிவர் தன்னை காண வந்திருப்பதை பார்த்த காஞ்சனமாலை அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். உயர்ந்த ஆசனத்தில் கௌதம முனிவரை அமர வைத்துவிட்டு தான் சிறிய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். பிறகு அவர் முன் பணிவுடன், மாமுனிவரே, என் மகள் மீனாட்சியின் திருமணம் நல்லபடியாக முடிந்துவிட்டது. என் மருமகனாக சாட்சாத் அந்த ஈசனே வந்துவிட்டார். இனி மதுரையின் காலம் பொற்காலம்தான். எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அது என்னன்னா, இனி பிறவி இல்லாத முக்தி நிலையை நான் அடைய வேண்டும். அதற்கு என்ன வழி என்று தாங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று கேட்டாள். காஞ்சனமாலையின் மனநிலையை புரிந்து கொண்ட கௌதம மகரிஷி, அரசியாரே, உமையவளை மகளாகவும் ஈசனையே மருமகனாகவும் பெற்ற உங்களுக்கு உபதேசம் செய்யும் தகுதி எனக்கு இல்லை. இருந்தாலும் ஞானத்தை யாராவது கேட்டால் அதை சொல்லுவது என் கடமை. வேதங்கள் சொல்படி பிறவியற்ற நிலையை அடைய 3 வழிகள் இருக்கிறது. அவை மானதம், வாசிகம், காயிகம். தான தர்மங்கள் செய்வது, உண்மையை மட்டுமே பேசுவது, இறைவனை தியானிப்பது, மனதை கட்டுப்படுத்தி ஆசைகளை குறைப்பது. இதுதான் முதல் வழி, அதாவது மானதம். சிவாய நம எனும் மந்திரத்தை தினமும் ஜெபிப்பது, வேதங்களை படிப்பது, யாகங்கள் செய்வது. இது 2வது வழி, அதாவது வாசிகம். 3வதாக சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்வது, கோவிலை வலம் வருவது, ஸ்தல யாத்திரை செல்வது, புனித தீர்த்தங்களை நீராடுவது. இதுதான் காயிகம். அதிலும் குறிப்பாக கடலில் நீராடுவது இன்னும் அதிக புண்ணியத்தை தரும் என்று சொன்னார். இப்படி சொல்லிவிட்டு கௌதம முனிவர் கிளம்பி சென்றதற்கு பிறகு காஞ்சனமாலை தன் மகள் மீனாட்சியிடம் போய், மீனாட்சி, எனக்குள் ஒரு ஆசை இருக்கிறது. பிறவியற்ற நிலையை நான் அடைய வேண்டும். கௌதம மகரிஷி சொன்னபடி தீர்த்தம் ஆடுவது முக்திக்கான முதல் படி என்று எனக்கு தோன்றுகிறது. அதிலும் ஆறும் கடலும் சேரும் இடத்தில் நீராடினால் மிகப்பெரிய புண்ணியம் என்று சொன்னார். நம் மதுரையில் வைகை ஆறு இருக்கிறது, ஆனால் கடல் இல்லையே. கடல் மட்டும் இங்கே இருந்தால் அதில் நீராடி என் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வேன் என்று சொன்னாராம். தாயின் ஆசையை நிறைவேற்றுவது மகனின் கடமை என்று சொல்வார்கள். ஆனால் மீனாட்சி அன்னை ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் விளங்கியவள். உடனே தன் கணவரான சுந்தரேச பெருமானிடம் சென்று தன் அன்னையின் விருப்பத்தை சொன்னார். மாமியாரின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார் சிவபெருமான். கடல்களே, மதுரைக்கு வாருங்கள் என்று உத்தரவிட்டார். இறைவனை அழைத்த பிறகு வராமல் இருக்க முடியுமா என்ன? ஒன்றல்ல, இரண்டல்ல, 7 கடல்களும் மதுரையை நோக்கி வந்து சேர்ந்தன. எங்கும் கடல் யானைகளின் பேரிரைச்சல், தங்குகளும் முத்துச்சிப்பிகளும் ஒன்றோடொன்று உரசி எழுப்பிய சத்தம் எங்கும் எதிரொலித்தது. ஆனால் மக்களுக்கு கடல்கள் கண்களுக்கு தெரியவில்லை. அந்த கடலின் பேரோசை மட்டுமே தெளிவாக கேட்டது. பயந்து போனார்கள் மக்கள். உடனே ஓடோடி வந்து சிவபெருமானை பார்த்து, எம்பெருமானே, இது என்ன சத்தம்? கடல் அலைகளின் ஓசை கேட்கிறது. உலகம் அழியும் ஊழிக்காலம் வந்துவிட்டதா என்று பதற்றத்துடன் கேட்டனர். அப்போது சுந்தரேச பெருமான், அமைதியாக இருங்கள். நீங்கள் அனைவரும் மீனாட்சி அம்மன் கோவிலின் வெளிப்புறத்தில் இருக்கும் கிணற்றுக்குள் சென்று அமைதியாக இருங்கள் என்று 7 கடல்களுக்கும் கட்டளையிட்டாராம். அடுத்த நொடியே அந்த பேரிரைச்சல் நின்றுவிட்டது. மக்கள் அந்த இடத்துக்கு சென்று பார்த்தபோது கிணறு முழுவதும் நீரால் நிரம்பியிருந்தது. கருணையே வடிவான ஈசனை மனதார வணங்கிய காஞ்சனமாலை தன் பரிவாரங்களுடன் அந்த கிணற்றில் இறங்கி தீர்த்தமாட தயாரானாள். இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கிழக்கு கோபுரத்திற்கு எதிரே புது மண்டபத்தை கடந்தால் வரும் தெருவுக்கு 7 கடல் தெரு என்று பெயர் இருக்கிறது.
சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் நம் அனைவருக்கும் வீடு பேறு, அதாவது முக்தி நிலையை அடைய 7 கடல்களையும் ஒன்றாக மீனாட்சி அம்மன் கோவிலில் அளித்து அருளினார். மேலும் கடலில் நீராடுவது உடலுக்கும் உள்ளத்துக்கும் உறுதியை தருவதோடு வீடு பேற்றினையும் அளிக்கும் என்பதுதான் இந்த திருவிளையாடல் மூலம் நமக்கு உணர்த்திய கருத்து. இப்படியாக 7 கடல் அழைத்த படலம் இனிதே முடிவடைந்தது. அடுத்ததாக மலையத்துவச பாண்டியனை அழைத்த படலத்தை பார்க்கலாம். ஆனா இதில் நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். மலையத்துவச பாண்டியன் தான் ஏற்கனவே இறந்து விட்டாரே, அப்படி இருக்க அவர் எப்படி மீண்டும் வந்தார் என்று. சரியா? அதற்கான பதில்தான் இந்த படலத்தில் இருக்கும் ஈசனின் அற்புதமான திருவிளையாடல். அது என்னவென்று இப்போது பார்க்கலாம். சுந்தர பாண்டியனார் தனது மாமியாரான காஞ்சனமாலைக்காக 7 கடல்களையும் மதுரைக்கு வரவழைத்து கிணற்றில் இருக்க செய்தார் இல்லையா? இந்த செய்தியை இறைவியான தடாதகை மூலம் காஞ்சனமாலையிடம் தெரிவித்து அவரை கிணற்றில் இருக்கும் கடல் நீரில் நீராட அழைத்தார். தடாதகையும் சுந்தர பாண்டியனாரும் கடல் நீர் இருக்கும் கிணற்றின் அருகே வந்து அமர்ந்தார்கள். தடாதகையின் அழைப்பினை ஏற்று காஞ்சனமாலையும் நீராட கிணற்றிற்கு அருகே வந்தார். அங்கு கூடியிருந்த முனிவர்களை பார்த்து கடலில் நீராடுவதற்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்கிறதா என்று கேட்டார் காஞ்சனமாலை. அதற்கு அவர்கள், காஞ்சனமாலையே, கணவனுடைய கை இல்லை, மகனுடைய கை, அப்படியும் இல்லையா பசுவினது கன்றின் வால், இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றினை கையினால் பற்றி கொண்டு தீர்த்தத்தில் நீராடுதலே முறை என்று சொன்னார்களாம். முனிவர்கள் சொன்னதை கேட்ட காஞ்சனமாலை, எனக்கு தற்போது கணவனும் இல்லை, மகனும் இல்லை, நான் கன்றின் வாளை பிடித்து கடலில் நீராடுவேன் என்று மனதிற்குள் எண்ணி வருத்தம் கொண்டார். பிறகு தன்னுடைய மகளான மீனாட்சியிடம் இந்த விஷயத்தை சொல்லி வருத்தப்பட்டாங்களாம் காஞ்சனமாலை. தாயின் வருத்தத்தை பார்த்து மீனாட்சி சும்மா இருப்பாங்களா? உடனே ஈசனிடம் போய், சுவாமி, என் தாயின் விருப்பத்திற்காக 7 கடல்களையும் நீங்க மதுரைக்கு வரவழைத்தீர்கள். ஆனா தற்போது என் தாய் கைப்பிடித்து கடலில் நீராட அவருக்கு கணவனும் இல்லை, மகனும் இல்லை. அதனால் கன்றின் வாளை பிடித்து கொண்டு நீராட போகிறார்களாம். இதில் நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டாங்களாம் அன்னை மீனாட்சி. மனைவி இப்படி சொன்னதுமே சுந்தர பாண்டியனார் மலையத்துவசனை மனதில் நினைத்தாராம். உடனே மலையத்துவசனும் அந்த இடத்திற்கு வருகை புரிந்தார். பிறகு பெண் பிள்ளையை பெற்றதால், அதிலும் உலகத்திற்கே அன்னையான மீனாட்சியை என்னுடைய மகளாக அடைந்ததால் நான் பெற்ற பலன் இது என்று சொல்லிக்கொண்டே ஈசனை வணங்க முற்பட்டார் மலையத்துவச பாண்டியன். ஆனால் சுந்தரேச பாண்டியரோ, நான் உங்களுடைய மகளை மணந்ததால் நீங்கள் எனக்கு மாமன் முறை. மாமன் என்பவர் தந்தைக்கு சமமானவர். அதனால் என்னை நீங்கள் வணங்குவது சரியில்லை. அன்பான உங்கள் மனைவியோடு தீர்த்தத்தில் ஆழ்ந்து நீராடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே மலையத்துவசனை ஆற தழுவிக்கொண்டார். தன்னுடைய தந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த தடாதகை பிராட்டி மலையத்துவசனை கட்டி அணைத்து கொண்டார். மலையத்துவசனும், அம்மா, உன்னுடைய திருமணத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்று உங்கள் இருவரையுமே பார்த்து என்னுடைய உள்ளம் பேரானந்தத்தில் திளைக்கிறது என்று சொன்னார். காஞ்சனமாலையும் தன்னுடைய கணவனுக்கு அருகில் சென்று வணங்கி நின்றார். பிறகு மலையத்துவசனின் கையை பற்றி கொண்டு நமச்சிவாய என்ற திருவைந்தெழுத்தை உச்சரித்தபடியே கடலில் நீராடினார். கடலில் நீராடி கரையேறிய காஞ்சனமாலையும் மலையத்துவசனும் இறைவனின் திருவருளால் பந்த பாசம் ஒழித்து மீண்டும் பிறவாமை என்னும் வீடு பேற்றினை பெற்றனர். சிவலோகத்தில் இருந்து வந்த தேவ விமானத்தில் அவ்விருவரும் ஏறினர். அங்கிருந்த அனைவரும் ஹரஹர மகாதேவ என்று துதிக்க தேவ விமானம் மேலெழும்பி சிவலோகத்தை நோக்கி சென்றது. இதை பார்த்த தடாதகை பிராட்டி சுந்தர பாண்டியனாரிடம் சென்று, என்னுடைய தாய் ஒரு கடல் நீரில் நீராட விரும்பினாள். ஆனால் தாங்களோ 7 கடலையும் மதுரைக்கு வரவழைத்தீர்கள். பிறகு என்னுடைய தந்தையையும் வரவழைத்து தாய் தந்தையரை நீராட செய்து இறுதியில் சிவலோக பதவியையும் அளித்தீர்கள். இதற்கு பிறகு எனக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்பட போவதில்லை என்று சொன்னார். சுந்தர பாண்டியனாரும் மீனாட்சியின் கருத்தை கேட்டு மகிழ்ச்சியடைந்தார். சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை என்னவென்றால், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள 7 கடல் தீர்த்தத்தில் நீராடுபவர்களுக்கு பிறவி இல்லை என்பதை அனைவருக்கும் உணர்த்தினார். மேலும் மனைவியின் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுவது கணவனின் கடமை என்பதை அனைவரும் உணர இந்த திருவிளையாடலை புரிந்து அனைவரும் அறிய செய்தார். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.